ஈரான பார்த்து நடுங்குன ட்ரம்ப். 2 சொந்த போர் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தின அமெரிக்கா. ஈரானால சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவோட F-50 ரக போர் விமானத்தோட பைலட் ஒருத்தர் ஈரானுக்குள்ள விழுந்துட்டாரு. அவரை அமெரிக்கா வெற்றிகரமா மீட்டுது. இருந்தாலும் இந்த மீட்பு பணியப்போ ஈரானுக்கு பயந்து அமெரிக்கா தன்னோட 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவமும் நடந்திருக்கு. ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போர் புரிஞ்சு வராங்க. இந்த போர் 1 மாதத்தை கடந்துருச்சு. இன்னும் போர் முடிவுக்கு வரல. நாளுக்கு நாள் அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் வலுத்துக்கிட்டு இருக்கு. ஹார்மூஸ் ஜலசந்திய உடனடியா திறந்து அமெரிக்காவோட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்கணும் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டிட்டு வராரு. ஆனா ஈரான் அதை ஏற்க மறுத்துட்டு வருது. இதனால போர் தொடர்ந்து தீவிரமா நடந்துட்டு வருது. ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துட்டு வருது. இந்த நிலையில தான் ஈரான் மேல போர் விமானங்கள் மூலமா அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு வருது. இந்த நிலையில தான் 2 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவோட அதிநவீன F-50 போர் ரக விமானத்தை அமெரிக்கா சுட்டு வீழ்த்துச்சு. அப்போ ஒரு பைலட் பாராசூட் வழியா தப்பிச்சிட்டாரு. அவரை அமெரிக்காவோட ராணுவ ஹெலிகாப்டர் பத்திரமா மீட்டுது. ஆனா இன்னொரு பைலட் ஈரானுக்குள்ள விழுந்துட்டாரு. அவர் மலை பிரதேசத்துல அடர் வனத்துல விழுந்துட்டாரு. அவரை ஈரான் தேடிக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி அமெரிக்காவும் அந்த பைலட்டை மீட்கக்கூடிய பணியில ஈடுபட்டுச்சு. இரவு பகல் அப்படின்னு இடைவிடாது அமெரிக்காவோட போர் விமானங்கள் தன்னோட பைலட்டை தேடி மீட்டுது. பைலட் இருக்கக்கூடிய இடத்தை ஈரான் படை வீரர்கள் நெருங்க விடாம ஒரு பகுதியில குண்டு வீசின அமெரிக்க போர் விமானங்கள் இன்னொரு பக்கம் பைலட்டை மீட்டுச்சு. அமெரிக்காவோட இந்த ஆபரேஷன்ல HH-0W ஜாலி கிரீன் மீட்பு ஹெலிகாப்டர்கள், A-10 வர்தாக் தாக்குதல் விமானங்கள், HC-130 வான்வழி எரிபொருள் நிரப்பும் மீட்பு விமானம், ரேடார்ல சிக்காம பறக்கக்கூடிய F-35 போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதனால பைலட்டை மீட்கக்கூடிய பணியில அமெரிக்கா வெற்றி பெற்றது. இந்த மீட்பு பணியை அமெரிக்கா வெற்றிகரமா செஞ்சு முடிச்சது. எந்த உயிர் பலியும் ஏற்படல அப்படின்னு ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் வலைதளத்துல சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் இப்போ இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது அமெரிக்கா தன்னோட பைலட்டை மீட்கிறப்போ அமெரிக்கா 2 போர் விமானங்களை இழந்திருக்கு. இந்த 2 விமானங்களையும் அமெரிக்க படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. இது தொடர்பா வால் ஸ்ட்ரீட் ஜர்னலுக்கு அமெரிக்க அதிகாரி ஒருத்தர் முக்கியமான தகவலை கொடுத்திருக்காரு. அமெரிக்க அதிகாரி சொன்னதா வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியில MC-130J ரகத்தை சேர்ந்த 2 போர் விமானங்கள் ஈரான்ல பைலட் மீட்பு பணியில ஈடுபட்டுச்சு. அப்போ 2 விமானங்களும் சிக்கல்ல சிக்கிக்குச்சு. இதனால அந்த விமானங்கள் ஈரான் கிட்ட சிக்கக்கூடிய நிலை வந்துச்சு. இதனால அந்த 2 விமானங்களும் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பா ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிஃபாப் அமெரிக்கா தன்னோட சொந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தினதுல உடைஞ்ச பாகங்களோட போட்டோக்களை வெளியிட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் ஊடகங்கள்ல இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு. அதுல ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை சார்பில் 7 அமெரிக்க போர் விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை அமெரிக்கா இன்னும் உறுதி செய்யல.